இருக்கின்றார். வடக்கு கிழக்கு முழுவதிலும் இருக்கக்கூடிய, ஏன் இலங்கை முழுவதிலும் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களுடைய ஆதரவை கோரி அவர் ஒவ்வொரு மாவட்டங்களாக தன்னுடைய பரப்புரையிலே தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைய தினம் அவராலே இங்கு சமூகம் அளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த தேர்தலிலே நாங்கள் ஏன் ஒரு பொது வேட்பாளரை எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்றோம் என்கின்ற ஒரு வினா எழுகிறது. உண்மையிலே என்னை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய வரலாற்றிலே எடுக்கப்பட்ட மிக காத்திரமான ஒரு முடிவாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற முடிவு அமைந்திருக்கிறது. 40 ஆண்டுகளாக பல்வேறு ஜனாதிபதி தேர்தல்களை எங்களுடைய மண் சந்தித்திருக்கிறது. இதுவரை எந்த ஒரு தமிழ் பொது வேட்பாளரையும் நாங்கள் களமிறக்கி இருக்கவில்லை. தமிழ் வேட்பாளர்கள் பலர் ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்டிருக்கிறார்கள். ஆனால் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் 80க்கு மேற்பட்ட பொது அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஒருவரை பொது வேட்பாளராக களமிறக்கி இருக்கின்ற சந்தர்ப்பம் இது முதலாவது சந்தர்ப்பம். வரலாற்றிலே தமிழினம் எடுத்த பல்வேறு தீர்மானங்கள், பல்வேறு முடிவுகளோடு இந்த முடிவும் பேசப்படும். வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பிறகு, திம்பு தீர்மானங்களுக்கு பிறகு, ஒஸ்லோ பிரகடனங்களுக்கு பிறகு வரலாற்று ரீதியிலே இந்த 2024ஆம் ஆண்டு நாங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி மக்களிடம் எங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திற்கான ஆணையை கோரி இருக்கின்ற நிகழ்வு வரலாற்றிலே இடம் பிடிக்கும். அன்புக்குரிய தமிழ் மக்களே, நீங்கள் ஒரு விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். கடந்த பல ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்களுக்கு மாறி மாறி வாக்களித்திருக்கிறோம். 2009ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை புலிகளுடைய விடுதலை போராட்டம் மௌனித்த பிறகு நாங்கள் 3 ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். சரத் பொன்சேகாவுக்கு வாக்களித்திருக்கிறோம், மைத்திரிபால ஸ்ரீசேனாவுக்கு வாக்களித்திருக்கிறோம், சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்திருக்கிறோம். இவர்களுக்கு வாக்களித்து நாங்கள் கண்டதுதான் என்ன? நாங்கள் வாக்களித்த ஜனாதிபதியாகிய மைத்திரிபால ஸ்ரீசேன எங்களுடைய வாக்குகளை பெற்று ஜனாதிபதி ஆகிய பின்னர் என்னத்தை தமிழினத்துக்கு செய்தார்? எங்களுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவராகவும் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தார்களே சரத் பொன்சேகாவும் சஜித் பிரேமதாசவும், இவர்கள் எங்களுடைய வாக்குகளை பெற்று தோல்வியடைந்திருந்தாலும் தமிழினம் இன்னல் பட்ட பொழுது தமிழினத்திற்காக ஒரு வார்த்தையாவது குரல் கொடுத்தார்களா? குருந்தூர் மலையிலே எங்களுடைய பாரம்பரியம் சிதைக்கப்பட்ட பொழுது, வெடுக்குநாரி மலையிலே எங்களுடைய பாரம்பரியம் அளிக்கப்பட்ட பொழுது, மயிலந்த மடுவிலே எங்களுடைய பசுமாடுகள் கொன்றளிக்கப்பட்ட பொழுது எங்களுடைய வாக்குகளை பெற்ற இந்த தலைவர்களுடைய வாய்கள் எங்கே போயிருந்தது? ஆகவே நாங்கள் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நாங்கள் போடுகின்ற வாக்குகளை பெற்றவர்கள், தென்னிலங்கையினுடைய பிரதான வேட்பாளர்கள் கடந்த காலங்களிலே எங்களுக்காக எதை செய்தார்கள்? எங்களுடைய 60 ஆண்டுகால போராட்டம், எங்களுடைய 60 ஆண்டுகால கோரிக்கைகளை அவர்கள் செவிமடுத்தார்களா? தமிழ் மக்களுக்கு பொருளாதார சுபிட்சத்தை தந்தார்களா? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. ஏன் நாங்கள் அவர்களுக்கு இந்த தடவையும் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எழ வேண்டும். என்னுடைய அன்புக்குரியவர்களே, கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களும் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளுக்கு போடப்பட்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை 4,46,235. அந்த வாக்கிலே ஒரு வாக்கு கூட
குறையாத வண்ணம் இந்த முறை எங்களுடைய பொது வேட்பாளர் திரு ப அரியநேந்திரன் அவர்களுடைய சங்கு சின்னத்துக்கு விழ வேண்டும். அவ்வாறு விழவில்லையாக இருந்தால் நாங்கள் அரசியல் ரீதியாக பாரிய பின்னடைவுகளை நாங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். என்னுடைய அன்புக்குரியவர்களே, 2009ஆம் ஆண்டு எங்களுடைய இனம் பலத்தினுடைய உச்சத்திலே இருந்தது. எங்களுடைய ஒற்றை தலைவரின் கீழ், ஒற்றை தலைமையின் கீழ் உலகத் தமிழினம் அணிதிரண்டிருந்தது. என்று தமிழீழ விடுதலை புலிகளுடைய விடுதலை போராட்டம் மௌனித்ததோ, அதன் பின்னர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எங்களுடைய தலைமைகள் சிதைக்கப்பட்டன. தமிழினம் சுக்குநூறாக்கப்பட்டது. மீண்டும் தமிழினம் ஒன்றுபட்டு நிற்கின்ற நேரம் இது. மீண்டும் எங்களுடைய கட்சிகளில், எங்களுடைய பொது அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக திரண்டு இந்த தேர்தலிலே நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இது தமிழினம் மீண்டும் ஒன்றுபடுவதற்கான முதலாவது ஆரம்ப படியை நாங்கள் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே எடுத்து வைத்திருக்கிறோம். எங்களுக்கான மக்களினுடைய பேராதரவை சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் ஊடாக நீங்கள் தர வேண்டும். நாங்கள் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை சங்கு சின்னத்துக்கு அளிக்கவில்லையாக இருந்தால், நாங்கள் தென்னிலங்கைக்கும் உலகத்திற்கும் சொல்ல போகின்ற செய்தி, நாங்கள் எங்களுடைய விடுதலை வரலாற்றை மறந்துவிட்டோம், எங்களுடைய தியாகங்களை மறந்துவிட்டோம், நாங்கள் மில்லர் அண்ணாவை மறந்துவிட்டோம், நாங்கள் திலீபன் அண்ணாவை மறந்துவிட்டோம், எங்களுடைய தேசிய தலைவனை மறந்துவிட்டோம். நாங்கள் கேட்டு நிற்பது பெட்ரோலும் கேஸும் சோறும் தான் என்று நாங்கள் உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்வதாக அமைந்துவிடும். நாங்கள் ஈனத் தமிழர்கள் அல்லவே? நாங்கள் 60 ஆண்டுகளாக போராடியது பெட்ரோலுக்கு அல்லவே? 2009ஆம் ஆண்டுக்கு முன்னர் நாங்கள் பெட்ரோலையும் காணவில்லை, கேஸையும் காணவில்லை, தொலைபேசியையும் காணவில்லையே. நாங்கள் இதுக்காக தெருவிலே இருந்த பொழுது, நாங்கள் தெருவிலே நின்று கதறிய பொழுது, இந்த தென்னிலங்கையினுடைய அரசியல் தலைவர்களுக்கு எங்களுடைய முள்ளிவாய்க்கால் ஓலம் கேட்கவில்லையே. ஏன் நாங்கள் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும்? நாங்கள் இன்று தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பிரதான தலைவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஒரு விடயத்தை எங்களுடைய மனதிலே நிறுத்தி வைக்க வேண்டும். அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லுகின்ற விடயங்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியாகத்தான் அமையும். இந்த பிரதான வேட்பாளர்கள் எவருமே தமிழினத்தினுடைய 60 ஆண்டு கால வேணவாவை தீர்த்து வைக்கும் முகமாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே சமஷ்டியை பற்றி பேசவில்லையே, எங்களுக்கான பொருளாதார கட்டமைப்புகளை பற்றி பேசவில்லையே. நாங்கள் விரும்பாத விடயங்களை பேசுகின்ற அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு நாங்களே ஆதரவாக வாக்களிக்க வேண்டும்? நான் போடப்போகின்ற வாக்கு, நான் விரும்புகின்ற தேர்தல் விஞ்ஞாபனத்தை முன்வைத்திருக்கின்ற ஒரு வேட்பாளருக்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, நான் விரும்பாத விடயங்களை கூறுகின்ற ஒரு வேட்பாளருக்கு என்னுடைய வாக்கை நான் செலுத்த முடியாது. என்னை பொறுத்தவரையிலே சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற ப அரியநேந்திரன் அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் தான் நாங்கள் எங்களுடைய இனமாக 60 ஆண்டுகளாக கோருகின்ற விடயம். என்னுடைய பேச்சினுடைய இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் செல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த பிரதான வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதனூடாக தென்னிலங்கையில் பொருளாதார மாற்றம் பெறலாம். நாங்கள் அவருக்கு வாக்களித்தால், இவருக்கு வாக்களித்தால் எங்களுடைய லைனில் நின்ற யுகம் மாறும் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் நான் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்லுகிறேன். இந்த வாக்குகளாலே வரப்போகின்ற தென்னிலங்கை ஜனாதிபதியினாலே தென்னிலங்கைக்கு வேண்டுமாக இருந்தால் பொருளாதார சுபிட்சம் கிடைக்கலாம். அதனுடைய எந்த ஒரு பலனும் எங்களுடைய வடக்கிற்கோ கிழக்கிற்கோ கிடைக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஞாபகத்திலே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையத்தை கூட சர்வதேச தரத்துக்கு உயர்த்துவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் நாங்கள் பொருளாதாரத்திலே மேலே போய்விடுவோம். காங்கேசன் துறைமுகத்தை அவர்கள் அபிவிருத்தி செய்ய தயாரில்லை. ஏனென்றால் நாங்கள் பொருளாதாரத்திலே மேலே போய்விடுவோம். இங்கு ஒரு முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தை அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை. பொருளாதார மத்திய நிலையத்தை வடக்கு கிழக்கிலே நிறுவ தயாராக இல்லை. ஏன்?
வடக்கு மாகாண சபையினுடைய முதலமைச்சர் முதல்வர் நிதியம் என்ற ஒன்றை திறந்தாரே, அதை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லையே, அதை கூட அவர்கள் அனுமதிக்கவில்லையே. எங்களுடைய உரிமையைத்தான் தரவில்லை என்றால் நாங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவதையும் இந்த சிங்கள பேரினவாதிகள் அனுமதிக்கப் போவதில்லை என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். தென்னிலங்கைக்கு கிடைக்கப் போகின்ற பொருளாதார சுபிட்சம் ஒருபோதும் எங்களுடைய வாக்குகளாலே எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. நாங்கள் இந்த தேர்தலிலே சொல்லுகின்ற ஒரு செய்தி, தென்னிலங்கை மக்கள் தங்களுடைய தலைவனை தெரிவு செய்யுங்கள். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. ஆட்சேபனை இல்லை. அது ரணிலாக இருக்கலாம், அனுரகுமாரவாக இருக்கலாம், சஜித்தாக இருக்கலாம். நாங்கள் வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் நாங்கள் சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதனூடாக எங்களுடைய கோரிக்கைகளை, எங்களுடைய கோரிக்கை சமஷ்டி தான் என்பதை, எங்களுடைய கோரிக்கை தமிழ் தேசத்தினுடைய அங்கீகாரம் தான் என்பதை நாங்கள் செப்டம்பர் 21ஆம் தேதி ஆணித்தரமாக தென்னிலங்கைக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் சொல்ல வேண்டும். அதனூடாக நாங்கள் தென்னிலங்கையிலே பெறப்போகின்ற ஜனாதிபதியோடு தேர்தல் முடிந்த பிறகு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்ற செய்தியை நாங்கள் ஒவ்வொருவரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி காத்திரமாக நாங்கள் தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய சிலர் இந்த பொது வேட்பாளரை தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார்கள். அதற்கு இந்த தமிழினம் அனுமதிக்க கூடாது. அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இன்று யாரெல்லாம் இந்த சங்கு சின்னம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய இனத்துக்குள் இருந்து குரல் கொடுக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நாங்கள் சங்கு ஊத வேண்டும். அவர்களுடைய அரசியலுடைய அஸ்தமனத்துக்காக நாங்கள் சங்கு ஊத வேண்டும். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தமிழ் நிலத்துடைய வெற்றிக்கான வீரச்சங்கை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய புல்லடியினூடாக முன்வைக்க வேண்டும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே ஆணித்தரமாக உங்களிடம் வேண்டுகோளாக விடுத்துக்கொண்டு, எங்களுக்கு பலி தந்தவர்களை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும். எங்களுக்கு விதி வெல்வதற்காக நாங்கள் வாக்களிக்க வேண்டும். பொங்கு தமிழருக்கு இன்னல் இழைப்பவர்களுக்கு சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.